ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஸோன். நாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் வச்சு 4 ஹேர் அக்சசரிஸ் எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் இப்போ ஒரு ஹேர் பேண்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் செய்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்க்கு நான் ஒரு MDF போர்டு 1 இன்ச் சைஸில் எடுத்திருக்கேன். அதில் மெஷின் ஊசி வச்சு 2 ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஊசி துணி தைப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிளாக் கலர் நூலை வச்சு அந்த பேண்டோட இந்த போர்டை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மவுண்ட் போர்டை அந்த பேண்ட் கூட தைச்சிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் அட்டாச்சர் தனியாக கிடைக்கும், பேண்ட் கூட அட்டாச் பண்ணுறது. அதுவும் நீங்கள் கிடச்சிச்சின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊசி நூலை இப்படி குத்தி எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு ப்ளையர் யூஸ் பண்ணி அதை நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த MDF போர்ட் பேஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாஸ்மின் ஃப்ளார்ஸோடைய அந்த காம்புகளை கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சுட்டு அந்த போர்டுக்கு 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார்ஸை சர்க்குலர் பேட்டர்னில் நம்ம அப்படியே சுற்றி ஒட்டிக்கணும். ஸோ கரெக்டான ஈக்குவலாக ஸ்பேஸ் விட்டு நீங்கள் பார்த்து அதை ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம இப்படி ஒட்டின பிறகு நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் திரும்பவும் அந்த 7000 க்ளூ உள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் லேயர் பட்ஸ் நம்ம ஒட்ட போகிறோம். அந்த பட்ஸ் நம்ம எப்படி ஒட்டணுன்னா கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பட்ஸோட கேப் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பார்த்து அது மறைக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை நம்ம இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு அந்த 3D லுக் மாதிரி கிடைக்கும். இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ஜாஸ்மின் பட் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஹேர் பேண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பூச்சரம் கட்ட போகிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் வச்சு. ஸோ நான் அதுக்கு ஒரு ட்வைங் நூல் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எல்லோரும் பூ கட்டுவோம்ல, அதே போல் தான் இந்த பூவும் நம்ம கட்ட போகிறோம். ஸோ 2 பூ எடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி டைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பூவுக்கு நான் 2 வாட்டி இப்படி சுற்றிட்டு 2 நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக அந்த நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு இந்த பூ வேணுமோ அந்த ஃபுல் ப்ராசஸ்க்கும் நம்ம ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டன் பண்ணி கட்டிக்கணும். இது பேப்பர் பூன்றதுனால நம்ம டைட் பண்ணாலும் இது ஒன்றும் ஆகாது. இப்போ நார்மல் பூவை நம்ம ரொம்ப டைட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் லூஸ் விட்டு தானே கட்டுவோம். ஆனால் இந்த பூ நம்ம நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இப்போ நமக்கு இது ஒன்றும் வாடெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சு தானே யூஸ் பண்ணுவோம். இதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கீழே விழுந்துடாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க இந்த பூங்களை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதே ப்ராசஸில் நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரி நீங்கள் இதை கட்டிக்க வேண்டியது தான். ஸோ நான் இது ஃபுல்லாக கட்டி முடித்த பிறகு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள்.
ஸோ ஃபுல்லாக நான் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாம் கட்டி முடித்த பிறகு எண்டில் வந்து நம்ம முடிக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி 2 நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் திரும்ப 2 நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட மல்லிப்பூச்சரம் வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படியே ஒரிஜினல் மல்லிச்சரம் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மூணாவதாக நம்ம வந்து ஒரு சென்டர் ஆர் கிளிப் தான் பண்ண போகிறோம் இந்த ஜாஸ்மின் பட்ஸ் வச்சு. ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் சென்டர் ஆர் கிளிப் பேஸ் எடுத்து ஒரு ஸ்கேலில் மாட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் இது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாட்டிட்டு அதில் வந்து இந்த 7000 க்ளூவை வந்து அந்த பேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின் பட்ஸை வந்து ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த கிளிப் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். கொஞ்சம் ஏதம் இறக்கமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து அது அலைன் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்துட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஜாஸ்மின் பட்ஸை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லெஃப்ட்டில் அப்படியே ஆல்டர்னேட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல் பார்த்து ஒட்டிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் லேயரு. இதே போல் அந்த கிளிப்போட எண்டு வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லேயரை வந்து ஒட்டிடுங்க. செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து அந்த காம்பு வந்து ஒரு இப்போ இந்த சைஸ் இருக்குது இல்லையா, இதை விட வந்து ஒரு ½ சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி வெட்டிக்கணும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லேயருக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த ½ இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை பட்ஸ் வந்து செகண்ட் லேயருக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுட்டு க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஃபஸ்ட் லேயருக்கு மேலே. க்ளூ அப்ளை பண்ண பிறகு அந்த பட்ஸை வந்து நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லேயரோட பட்ஸ் கேப்பில் வந்து கொஞ்சம் இந்த பட்ஸ்லாம் லைட்டாக மேலே பார்த்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கு 2 சைடும் இதே ஃபாலோ பண்ணி அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா செகண்ட் லேயர் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ 2 சைடும் நான் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். ஒரு பட் வந்து இந்த கீழ் சைடில் பார்க்குற மாதிரி நேராக ஒட்டிடுங்க. தேர்ட் லேயர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த பட்ஸோட காம்பு ஃபுல்லத்தையும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க பார்ட் மட்டும்தான் நம்ம ஒட்ட போகிறோம் சென்டரில். ஸோ அதை வந்து அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி எல்லா பட்ஸையும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா இந்த கிளிப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4th ஆக்சஸரி வந்து நான் ஒரு ஜடபில்லை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு கடையில் வாங்கின ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட் வச்சு பண்ண போகிறேன். இது காமனாக எல்லா ஷாப் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிறது. இந்த ஜடபில்லை பண்ணுறதுக்கு நான் பேஸ்க்காக வந்து ஒரு ஒயிட் கலர் பீவாக்ஸ் ஷீட்டை வந்து சர்க்கிளாக வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 சர்க்கிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீவாக்ஸ் சர்க்கிள் எடுத்து ஒரு ஹோல்ஸ் போட்டு யூபின் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி அதை மறைக்கிறதுக்கு ஒரு பீவாக்ஸ் ஷீட் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி மறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாஸ்மின் பட்ஸை வந்து அப்படியே ரவுண்டாக வந்து ஈக்குவலாக நம்ம பார்த்து கரெக்டாக வந்து சர்க்குலராக ஒட்டிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாஸ்மின் பட்ஸோட காம்புகளை வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ வந்து அந்த கீழே வரும்போது வந்து அது கரெக்டாக எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்ததுனால கீழே ஓட்டுற பட்ஸோட காம்புகளை மட்டும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ வந்து நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க.
இதுக்கு வந்து நமக்கு அந்த அவுட்டர் லேயர் மட்டும் தான் தேவைப்படும், வெளியே தெரியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ஜடபில்லையோட அவுட்டர் லேயர் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இப்போ அதோட சென்டரில் நம்ம ஒட்டுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் MDF போர்டில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டி சென்டரில் வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஜடபில்லை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட பேக் சைடில் வந்து அந்த யூபின் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கும் லூஸாக இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம இன்னொரு பிவாக்ஸ் ஷீட்டை வந்து பின்னாடி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஜடபிலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் 4 ஏர் அக்சசரிஸ் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் வச்சு எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.